நாம மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமுள்ள நல்ல காலை வேளையில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தை ஆங்காங்கே பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் மகிமையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வார்த்தை உற்சாகமாய் நம்ம கேட்போம். தேவன் நம்மோடு பேசுவாராக. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த வாரத்திலே நாற்றத்தை மாற்றும் நற்செய்தி என்று ஆவியானவர் நம்மோடு பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையாகவே எனக்கு அது மிகப்பெரிய ஒரு பலனாயிருந்தது. ஒரு சாதாரண ஒரு சிறு பெண்ணை கொண்டு கர்த்தர் வல்லமையாய் அந்த இடத்தை என்ன செய்தார்? பயன்படுத்தினார். 3 விதமான நற்செய்தி, 3 நபர்களை கொண்டு ஆமென் உண்டாக்கப்பட்ட நற்செய்தி. 2 ராஜாக்கள், 3 விதமான மனிதனிடத்தில் வெளிப்பட்ட நற்செய்தி. ஆமென் சொல்லுங்க. சதமோர் அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தன் சீறி கோபத்தோடு சீரின இருதயத்தோடு வந்தாலும் சொல்லுகிற அந்த நற்செய்திய அவர் என்ன செய்யல? எலிசா விடல. சோத்திரம். 3வது என்ன சொன்ன? ஆமா, சித்தத்திற்கு சிதறாமல் தேவ சித்தத்திற்கு நடத்துவதற்கு அவன் தேவனை அறியாதவனாய் இருந்தாலும், நாகமானுடைய வேலைக்காரன் தேவனை அறியாதவனாய் இருந்தாலும் அந்த இடத்திலும் நற்செய்தி அவன் சொன்னதை நாம் பார்த்தோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். இந்த சிறுபெண்ணுடைய வாழ்க்கையில் அதிகமான தியானம் பண்ணியிருக்கிறோம். பல இடங்களில் நான் இந்த சிறுபெண்ணை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் கடந்த வாரம் அந்த சிறுபெண்ணுடைய காரியங்கள் இன்னும் பல விஷயங்களை நான் கற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கும் கிருபையை தந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, இந்த நாளில் நம்மோடு கூட ஆவியானவர் பேசுவாராக. தேவ சத்தத்திற்கு நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். இது பெந்தேகோஸ்தே நாளா இருக்கிறதுனால பெந்தேகோஸ்தேயுடைய அனுபவங்களை, காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சோத்திரம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். எல்லாரும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சில வசனங்களையும் இன்னும் வேறொரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 162வது பக்கம் புதிய ஏற்பாடுல. ஆமென் சோத்திரம். எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரும் இடத்தில் வந்து தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷைகள் அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டதினால் கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர் எல்லாரும் கலிலேயர் அல்லவா என்றார்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிப்போம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஆகிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன், ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் அதில் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனமாய் கேட்போம். பவுல் கூடுமானால் பெந்தேகோஸ்தே பண்டிகையிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவில் காலத்தை போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாள் சாமு தீவு பிடித்து துரோக்கில்லியோன் ஊர்த்துறைய தங்கி வந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க 2-3 வேத பகுதிகளை வாசிக்கும் பொழுது அங்கே பெந்தேகோஸ்தே நாள், பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று நாம் அந்த வேத பகுதியிலே வாசித்தோம். ஆமென் சொல்லுங்க.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சபை உண்டாக்கப்பட்ட நாளிலே அவர்கள் பல நாள் காத்திருந்து வேண்டிக் கொண்டு ஜெபித்துக் கொண்ட காரியத்தை ஆவியானவர் இந்த நாளில் நிறைவேற்றுகிறதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் ஒருமனப்பட்டு கூடியிருந்த அந்த இடத்துல தேவ ஆவியானவர் அங்கு மகிமையாய் இறங்கினார். எதற்காக காத்திருந்தாங்களோ, எதற்காக வாஞ்சித்துக் கொண்டிருந்தாங்களோ அந்த காரியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டதை இந்த 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட சபையிலே வளர்ந்தவன், இப்படிப்பட்ட சபையிலே வந்து பெற்றுக்கொண்ட பவுல் அங்கே 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது இப்படி எழுதுகிறார், பெந்தேகொஸ்தே பண்டிகை நாள் வரைக்கும் நான் அந்த இடத்தை விட்டு எங்கேயும் போகிறது இல்ல, அங்கே நான் இருக்க போகிறேன். ஏனால் எனக்கு அனுகூலமான கதவுகள் எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் சொல்றார், இந்த பெந்தேகொஸ்தே பண்டிகை நாள் எருசலேமில் நான் இருக்க விரும்புகிறேன், வேற எங்கேயும் என் காலத்தை போக்க நான் விரும்பல. எனக்கு அந்த பண்டிகை, அந்த அபிஷேகம், அந்த ஆவியானுடைய நிரப்புதல் எனக்கு தேவை என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பல ஊராய் போய் பயணிக்கிறவர், ஊழியம் செய்கிறவர், சபை நிறுவுகிறவர், பல ஊழியத்தை நடப்பிக்கிற பவுல் இந்த பெந்தேகொஸ்தே நாள் வரும் பொழுது, இந்த பண்டிகை வரும் பொழுது அவர் சபையை விட்டு, எருசலேமை விட்டு அவர் தேவனோடு இருக்கிறதை, அங்கிருந்து தேவன் நன்மைகளை பெற்றுக்கொள்வதை நாம் இந்த வேதத்தில் வாசித்தோம். ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஒவ்வொரு வாரமும் பெந்தேகொஸ்தே பண்டிகை தான். ஆமென் வர மாட்டீங்க. அன்னைக்கு முதலாக தொடங்கப்பட்ட அந்த ஆலயம், முதலாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆலயத்தில் அவளுக்கு அது விசேஷமா இருந்தது. ஆனால் இப்ப தேவன் நமக்கு ஒவ்வொரு வாரமும் பெந்தேகொஸ்தே நாளாய் தருகிறார், பெந்தேகொஸ்தே பண்டிகையா தரார். நீங்க வரும்போதெல்லாம் தேவன் நம்மை ஊற்றப்படுவார். யோவேல்ல சொல்லப்பட்ட வார்த்தை, கடைசி நாளில் மாம்சமான யாவரின் மேல் ஆவியை ஊற்றுவேன். அதை அப்படியே நிறைவேற்றினார். எதெல்லாம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணாரோ, சொன்னாரோ, தீர்க்கதரிசிகள் மூலமா சொன்னாரோ அதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இயேசு ஆமென் அடிக்கப்பட்டு மரணிக்கப்படுகிற அந்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட 50வது நாள், அப்படின்னா 7வது வாரத்தில் இந்த பெந்தேகொஸ்தே பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஸ்தோத்திரம். யூதர்கள் வாழ்க்கையில இஸ்ரவேல் தேசத்துல அவர்கள் பல பண்டிகைகளை கொண்டாடுவது வழக்கம். அதுல இந்த பெந்தேகொஸ்தே பண்டிகையும் அவர்கள் கொண்டாடுவார்கள். இது பழைய ஏற்பாடினுடைய ஒரு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15-16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இந்த பெந்தேகொஸ்தே பண்டிகை என்றால் என்ன, இந்த பெந்தேகொஸ்தே பண்டிகை எதன் மையமாக வைத்து அல்லேலூயா கொடுக்கப்படுகிறது, இதனுடைய மகத்துவம் என்ன, இதனுடைய சிறப்பு என்ன என்பதை லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15-16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் அங்க வாசிக்க முடிகிறது. யாராவது ஒருவர் சத்தமாக வாசிச்சீங்கன்னா ரொம்ப மகிமையா இருக்கும். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதல் கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்துவீர்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வருஷந்தோறும் விதைத்து ஆமென் அறுக்க போகிற அறுவடைகளை நீங்கள் சேமித்து வைத்து, ஆமென் இந்த ஆமென் அல்லேலூயா 50 நாளுக்கு அவர் என்ன அறுவடை செய்வாங்களாம். விதைக்கப்பட்ட அந்த விதையை, ஆமென் தானியங்களை அவர்கள் இந்த பெந்தேகொஸ்தே நாளுக்கு முன்பதாக அதை அறுவடை செய்வாங்களாம். அது வரைக்கும் அவர்கள் பழைய தானியங்களை கொடுப்பாங்க, அது வரைக்கும் கையில் இருக்கிற தானியங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த பெந்தேகொஸ்தே நாள்ல புதுசா வந்து கொடுப்பாங்களாம். ஆமென் சொல்லுங்க. புதிய அறுவடை, புதிய நன்மைகளை, புதிய போஜன பலிகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு அதை செலுத்துவாங்க. அப்ப பெந்தேகொஸ்தே அப்படின்னா புதியதை கொடுப்பது, புதியதை பெறுவது. எல்லாம் சொல்லுங்க. புதியதை கொடுப்பது, புதியதை பெறுவது, புதிய நன்மை. அதை ஜனங்கள் எல்லாரும் அந்த அறுவடைகளை சேமித்து வச்சு அந்த 7வது வாரத்துல அது எண்ணிட்டே இருப்பாங்களா, சேமிச்சு வச்சுட்டே இருப்பாங்களா. அந்த 7 வாரங்கள் அறுக்கிறதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு அதை சேமித்து அந்த பெந்தேகொஸ்தே பண்டிகை அன்றைக்கு அந்த அறுவடையை 7வது வாரத்துல கொண்டு வந்து அதை தேவ சமூகத்தில் ஆசாரியனுக்கு முன்பதாக வந்து அதை கொடுப்பார்களாம். புதிய பலிகளை, புதிய தானியங்களை, புதியவைகளை கொடுத்து புதிய ஆசீர்வாதம்
ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்று செல்வார்களாம். ஆமென் சொல்லுங்க. இதுக்கப்புறம் நீங்க அது வர்ற வருஷத்துல இருந்து நீங்க புதுசா நீங்க கொடுக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வருஷம் முழுவதும் அறுவடை செய்ததை, ஒரு வருஷம் முழுவதும் சம்பாதித்ததை இந்த நாள்ல கொண்டு வந்து அவர்கள் கொடுப்பாங்களாம். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தவங்க, பழச கொடுத்தவங்க, இப்ப இந்த பெந்தேகோஸ்தேனால புதியதாய் கொண்டு வந்து பலி செலுத்துவாங்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல தான் ஆத்துமாக்கள் திரளாய் வந்தார்கள். நம்ம வாசித்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்களுக்குள் அந்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது வெளியிருந்த ஜனங்கள் எல்லாம் வித்தியாசமாய் பார்த்தாங்க. இது என்ன ஒரு சத்தம், இது என்ன ஒரு பாஷை, இது என்ன பாஷைனே தெரியலையே, இவர்கள்லாம் கலிலேயர் அல்லவா, இவர்கள்லாம் நம்ம ஜனங்கள் அல்லவா, ஆமென் அல்லேலூயா, இவர்கள் என்ன பாஷையை பேசுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் ஆச்சரியமாய் பார்த்து அவங்க அற்புதங்களை பெற்று அவர்களும் அல்லேலூயா அந்த நன்மையை பெற்று அவர்கள் சபைக்கு வர ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பேதுருவின் பிரசங்கத்தில் 3000 பேர், அடுத்த 2வது பிரசங்கத்தில் 5000 பேர், அப்படி சீசருடைய தொகை, மக்களுடைய தொகை பெருகிக் கொண்டே இருந்தது. அநேக ஆத்துமாக்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஞானஸ்நானம் அதிகமாய் ஆமென் பெற ஆரம்பித்தது. ஸ்தோத்திரம். அங்க பல ஆமென் சம்பாதித்ததெல்லாம் பொதுவாய் வச்சு அனுபவித்தார்கள். இதெல்லாம் அந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்றைக்கு இதெல்லாம் நடந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நான் இன்னைக்கு உங்களோடு பேசுகிற காரியம் என்ன அப்படின்னா, இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல தேவ சமூகத்துல வாஞ்சித்து தேடுகிற அந்த பவுலுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை சொல்றார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிக்கும் போது சொல்றார், பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் நான் எபேசு பட்டணத்தில் இருப்பேன், தேவனோடு நான் இருப்பேன். ஏன்னா எனக்காக அனுகூலமான கதவுகள் திறந்திருக்கிறது. எனக்கு விரோதமாக நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு விரோதம் செய்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா எனக்காக ஒரு கதவு திறந்திருக்கிறது, எனக்காக பல வாசல்கள் திறந்திருக்கிறது. அனுகூலமான கதவு, ஆசீர்வாதமான கதவு. இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்க இந்த ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்துல வந்து தேவனுடைய ஆவியும் வல்லமையும் நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கான பல வாசல்கள் திறக்கப்படும், உங்களுக்கான பல வழிகளை கர்த்தர் திறப்பார், உங்களுக்கான பல வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுப்பார், உங்களுக்கான பல காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நடப்பிப்பார். அதான் பவுல் சொல்றார், எனக்கு அனுகூலமான கதவு, அனுகூலமான வாசல்கள் திறந்திருக்கிறது. இன்னும் பல இடத்துக்கு ஊழியம் செய்வதற்கு, இன்னும் பல இடங்களுக்கு பயணிப்பதற்கு எனக்கு அனுகூலமான காரியங்களை கர்த்தர் எனக்கு தருவார், தந்திருக்கிறார் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த பெந்தேகோஸ்தே நாள் ரொம்ப முக்கியம், இந்த ஆராதனை ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியம். எப்பெல்லாம் வந்து நீங்க ஆராதனை வந்து துதிச்சு ஜெபம் பண்ணி அவருடைய அபிஷேகத்தை ஆவியானுடைய நிரப்புதலை நீங்க பெற்றுக்கொள்ளாம போகவே கூடாது. நீங்க ஆவியான வல்லமை நீங்க பெற்றுக்கொண்டா உங்களுக்கான வாசல்கள் திறக்கப்படும், உங்களுக்கான வழி திறக்கப்படும், உங்களுக்கான நன்மைகளை கர்த்தர் திறந்து கொடுக்க விரும்புகிறார். வானம் நமக்காக திறந்திருக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நமக்காக வானம் திறந்திருக்க போகிறேன். நான் உங்களோட என்ன பேச போகிறேன்? பெந்தேகோஸ்தே பெரிய வாசலை திறக்கும். எல்லாம் சொல்லுங்க. இந்த பெந்தேகோஸ்தேனா தேவனுடைய ஆவி, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அந்த பிரசன்னம். ஆமென் அல்லேலூயா. இந்த சபை ஆமென் கூடி வரும் பொழுது, ஒருமனப்பட்டு கூடி வரும் பொழுது இந்த பெந்தேகோஸ்தே வல்லமை ஆவியோட பிரசன்னத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா நமக்கான பெரிய வாசல்கள் திறக்க போகுது, அனுகூலமான வாசல்கள், பல பல கதவுகள் நமக்கு திறக்க போகுது, வேலைகளில பல கதவுகள் திறக்க போகிறது, உங்களுக்கான பல நன்மைகள் திறக்க போகுது, கற்பத்தின் கனிகள் திறக்க போகிறது, உங்களுக்கான பல காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண போகிறது. ஒவ்வொரு முறையும் அவர் சமூகத்தில் வந்து நின்று அவருடைய ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளும் போதெல்லாம் உங்களுக்கான வாசல்களை கர்த்தர் திறப்பார். அதான் பவுல் சொல்றார், நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் காத்திருப்பேன், நான் பொறுமையா இருப்பேன், இந்த நாள்ல நான் எங்கே பயணம் பண்ண மாட்டேன், நான் தேவனோடு எபேசுல எருசலேமில நான் அங்கேயே தரித்திருப்பேன், அங்கேயே நிற்பேன், வேற எங்கேயும் காலத்தை போக்க மாட்டேன், எங்கேயும் நேரத்தை செலவிட மாட்டேன், நான் தேவ சமூகத்தில் அந்த நாளை விட்டு நான் நகர மாட்டேன் என்று ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு அந்த நாள் தான் சீரு களவு, ஆமா எல்லா விசேஷம் எல்லா வேலையும் எப்பதான் வரும்? எப்பதான் வரும்?
ஞாயிற்றுக்கிழமை தான் வரும். இன்னைக்கு காலையில கூட சில பேர் முடிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க, விசேஷத்துல போய் தலையை காமிச்சு வந்திருப்பீங்க. ஆமான்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். போய் அல்லேலூயா. அந்த நாள்ல தான் எல்லா இளவுகளும் நடக்கும். ஆனா நம்ம பவுல் சொல்றான், நான் வேற எங்கேயும் காலத்தை போக்க மாட்டேன், எங்கேயும் நான் செல்ல மாட்டேன், இந்த நாள்ல நான் தேவனோடு நான் தரித்து நிற்பேன் என்று சொல்றான். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் எங்க சொந்தக்காரன் ஞாயிற்றுக்கிழமை தான் பாஸ்டர் எல்லாம் வைக்கான், என்ன பண்றதுன்னு தெரியல. தலையை காட்டாம இருக்க வழி இல்லை. தலையை அங்க காட்டினீங்கன்னா தலை இங்க போயிரும். ஆமென் சொல்லுங்க. தலையை அங்க காட்டினா இங்க தலை போயிடும், பரலோகத்துக்கு போக வேண்டிய தலை போயிடும், போக முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துல பல நன்மைகளை இழக்க வேண்டிய வரும். தலை அங்கேயா தலை இங்கேயான்னு பாத்துக்குங்க. ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் எனக்கு தலை வேண்டாம் பாஸ்டர், தளபதி போதுங்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமா, சோத்திரம். எவ்வளவு சொன்னாலும் நாங்க கொண்டு போய் அங்கதான் ஓட்ட போடுவோன்னு போட்டாய்ங்க நம்ம அக்கா. சரி பரவாயில்ல, இருக்கட்டும் விடுங்க, அதை பேசி என்ன பண்றது. ஆமா, வந்தாச்சு, உக்காந்தாச்சு, கோட்டை போட்டாச்சு, இனி அதுக்குவா முடியும். சோத்திரம். ரைட், கவனிங்க. ஆமா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கை ஸ்தோத்திரம் இங்கேயா அங்கேயா. பவுல் சொல்றார், நான் வேற எங்கேயும் காலத்தை செலுத்த மாட்டேன், என் காலத்தை வேற எங்கேயும் போக்க மாட்டேன், நான் எருசலேமில நிற்பேன். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் உங்களுக்கான பல வாசல்கள் திறக்க போகுது. பைபிள்ல பல வாசல்களின் வேதத்துல வாசிக்கிற முடியும். நான் எடுத்து வாசிச்சுன்னா பல இடங்கள் உங்களால் எடுத்து சொல்ல முடியும். ஆனா இந்த பெந்தேகோஸ்து நாள்ல சில தடைகள் மாறணும், சில வாசல் நமக்கா திறக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, எருசலேமில் இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும், எருசலேமில் இருக்கணும். எனக்கான ஆவியை பெறணும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கான ஆவிய பெறணும். ஏக மனதோடு ஏற்றுக்கொள்ளணும். எல்லாரும் சொல்லுங்க, ஏக மனதோடு ஏக சிந்தையோடு நம்ம அதை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை அதை ஏற்றுக்கொள்ளணும். நான்காவது, எல்லாம் பொதுவாய் அனுபவிக்கணும். சொல்லுங்க, வாய் வரமாட்டேங்குது, வாய் திறந்து சொல்லுங்க. எல்லாம் பொதுவாய் அனுபவிக்கணும். அவ்வளவுதான், அம்பிட்டு தான், முடிஞ்சு போச்சு. சோத்து முதல்ல சொன்ன, எனக்காக பெரிய வாசல்கள் திறக்கணும்னா இந்த ஆண்டவர் சமூகத்திலே ஆண்டவரை தேடுகிற, அவர் சமூகத்துக்கு வருகிற தேவ பிள்ளைகள், அந்த பெந்தேகோஸ்து பண்டிகை, பெந்தேகோஸ்து நாள் அவரை தேடுகிற, அவரை துதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய வாசல்கள் திறக்க போகிறது. உங்களுக்கான வாசல்கள் திறக்கப்படணும்னா எருசலேமிலே இருக்கணும், எருசலேமை விட்டு போக கூடாது. அதனால தான் நான் வாசித்தேன் அப்போஸ்தலர் 20:16 15 அங்க வாசித்தோம் பாத்தீங்களா? சோத்திரம். ஆமா, அவர் எருசலேமை விட்டு அவர் வேற எங்கேயும் போகிறதுக்கு மனசு இல்ல. ஆமென். அவர் எருசலேமில் இருக்கணும்னு விரும்புகிறார். சோத்திரம். வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1:12 வாசிங்க பார்க்கலாம். சத்தமா வாசிங்க. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்த போது மேல் வீட்டில் ஏறினார்கள். அங்கே பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, ஆமென், யாக்கோபு, சீமோன், அப்புறம் இன்னும் யாக்கோபின் சகோதரர் யூதா, எல்லாரும் தங்கி இருந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எருசலேமுக்கு திரும்பி போனார்கள், அங்க எருசலேமிலே தங்கி இருந்தார்கள். 14 சொல்லி, இங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவர்கள் சகோதரர்களோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். திரும்பி போனார்கள், அப்புறம் அவன் தங்கி இருந்தார்கள், தரித்திருந்தார்கள். எருசலேமை விட்டு போகாம எருசலேமிலேயே தங்கிட்டாங்க, எருசலேமிலேயே தரித்திருக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க. சோத்திரம். ஏன் இவர்கள் எருசலேமை விட்டு போகல? ஏன் எருசலேமில் இருந்தாங்க? அந்த பெந்தேகோஸ்து ஆவி எனக்கு வேணும், பெந்தேகோஸ்து அபிஷேகம் வேணும். சோத்திரம்.
ஏன்னா கர்த்தர் முன்னாடியே சொல்லி இருந்தார். அவர் உயிர் தெழுந்த உடனே முன்னாடியே சொன்னார். லூக்கா 24ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 49வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இயேசு முன்னாடியே சொல்லிட்டார். பாருங்க, நான் வாசிக்கிறேன், கவனிங்க. என் பிதா வாக்கு பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து பலன் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில், வாயில வரமாட்டேங்குது பாருங்க, எருசலேம் நகரத்தில் இருங்கள். இயேசு உயிர் தெழுந்த உடனே சீசர்களை பார்த்து சொல்லப்பட்ட முதல் காரியம் அதுதான். எருசலேமை விட்டு போகாதீங்க, எருசலேமில தரித்திருங்க, எருசலேமில தங்கி இருங்க. நிறைய பேர் நல்லா தூங்குங்க. பக்கத்துல யாராவது தூங்குனாங்கன்னா பட்டார்னு ஒரு அடி போடுங்க. என் சார்பில் பாஸ்டர் அடிக்க சொன்னாருன்னு அடிங்க, தப்பே கிடையாது, நான் பாத்துக்கிறேன். கேஸ் வந்தா நான் கேஸ் எடுத்துக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கண்ணை திறந்து பிரசங்கம் பண்ற பாஸ்டுக்கே தூங்குனீங்கன்னா, இவ்வளவு சத்தமா பேசுற பாஸ்டுக்கே தூங்குனீங்கன்னா, ஆமா, கண்ணை மூடி பிரசங்கம் பண்ற பாஸ்டுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க பெட்டு விரிச்சு தூங்கிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தூங்குறாலாம் தூக்கி பின்னாடி போட்டு நல்லா விழிச்சிருக்கிறதெல்லாம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆளுலப்பா, ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆள் உங்க பக்கத்துல தூங்குனானா அந்த ஆவி உங்களுக்கு வரும். ஏன்னா அது கெட்ட ஆவி. ஹலோ, தூங்குறக்கா சர்ச்சுக்கு வர்றீங்க? இந்த லைவ் இல்லைன்னா நானே பக்கத்துல வந்துருவேன். மைக் அதனால தான் ஒயர்லெஸ் மைக் வச்சிருக்கேன். நான் போன வாரமே அந்த குச்சி எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன். ஒரு துப்பாக்கி ஒண்ணு இருக்கு, நம்ம விளையாட்டு துப்பாக்கி. அதுல ஒரு அம்பு மாதிரி இருக்கும். விளையாண்டு இருக்கீங்களா? சுட்டம்னா நெத்தில வந்து பொட்டான்னு ஒட்டிக்கும். அது அடுத்த வாரம் ஒண்ணு வாங்கி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். யாராவது தூங்குனீங்கன்னா கரெக்டா பார்த்து டட்டார்னு ஒரு சுட்டணும்னா பட்டார் நெத்தில அடிக்கும். தாவீது கோலியாத்த அடிச்ச மாதிரி. ஆளுகளப்பா, நைட் எல்லாம் கிழங்கு புடுங்க போனீங்களா? மரவள்ளி கிழங்கு வியாபாரம் பண்றதுக்கு. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு உசுர கொடுத்து இங்க ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம எவ்வளவு ஜீவன் இங்க போயிட்டு இருக்கு. மக்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும்னு சொல்லிட்டு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒழுங்கா ஜெபம் பண்ணிட்டு வர்றதில்ல, உற்சாகமா வர்றதில்ல, மூஞ்சியை நல்லா கழுவிட்டு வர்றதில்ல, சுறுசுறுப்பா வர்றதில்ல, வந்து உக்காந்துட்டு தலையில எண்ணெய் தேய்ச்சிட்டு வர்றதில்ல, சுறுசுறுப்பா எண்ணெய் தேய்ச்சி நல்ல பிரசா வந்தாவே நல்ல விழிப்பா கேட்பாங்க. என்ன ஆமீன் வர மாட்டேங்குது. அடுத்த வரும்போது கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நல்ல சுறுசுறுப்பா நல்ல உற்சாகமா உட்காரணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எருசலேமில் அவர்கள் தங்கி இருந்தார்கள். வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உன்னதத்திலிருந்து பலன் வர்ற வரைக்கும், அந்த அபிஷேகம் வருகிற வரைக்கும், தேவனுடைய ஆவியால் நிரப்பப்படுகிற வரைக்கும் நீங்கள் அந்த எருசலேமில தங்கி இருங்க. ஆமென். எருசலேமில் தேவன் ஸ்தாபிக்கப்பட்ட சபை உருவாக்கப்பட்ட இடம் எருசலேம். பைபிள் எங்கெல்லாம் நீங்க எருசலேம் 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 படிக்கிறீங்களோ அதெல்லாம் தேவனுடைய ஆலயம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் எனக்கு சொல்லும் பொழுது மகிழ்ச்சியா இருந்தது. உடனே அடுத்த வசனம் சொல்லுகிறார், எங்கள் கால்கள் எருசலேமிலே நிற்கலாயிற்று. ஆமென் சொல்லுங்க. இங்க பைபிள் அழகா சொல்றது, ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையில் இருந்து எருசலேமுக்கு வந்தார்கள். ஒரு ஓய்வு நாள் பிரயாணம், ரொம்ப தூரம் அல்ல, ரொம்ப தூரமா இருந்து பயணிக்கிறவர் அல்ல, சமீபமான தூரத்தில் இருந்து அந்த எருசலேமுக்கு வருவதற்கு கொஞ்சம் தூரம் தான். அந்த தூரத்தையும் சில பேர் மிஸ் பண்றாங்க, விட்டு விடுறாங்க. இன்னைக்கு பஸ்ஸுக்கு பிரி 6 சிலிண்டர் பிரிய வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 2500 ஓவா வரும்னு சொல்லியிருக்காங்க. போட்டிருக்கீங்களா? ஆமா, காத்திருங்கள், எருசலேமில் இருங்க. ஆமென் வர மாட்டேங்குது பாரு. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மாசமே 1000 ரூபாய் தான் வந்துச்சு. ஆமா, 2500 வரும்னு எதிர்பார்த்து அக்கௌண்டையே செக் பண்ணிட்டு இருந்தாங்க சில பேர். டெய்லி எஸ்எம்எஸ்ஸே பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா புசுக்குன்னு 1000 ரூபாய் வந்துச்சு. அல்லேலூயா. எதற்கோ காத்திருக்கிறோம், எதற்கோ தரித்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் தேவன் சொல்லப்பட்ட காரியத்தில் தரித்திருந்தால், உட்கார்ந்து இருந்தால், இந்த தேவனுடைய பலன் அபிஷேகம் வரும். நமக்கான வாசல்கள் திறக்கும்.
அடைக்கப்பட்ட வாசல்கள், தடைப்புண்டாக்கப்பட்ட வாசல்கள் நமக்காக திறக்கப்படும். காத்திருங்கள், தரித்து நிற்கணும். ஜபத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டு அவர்கள் கூடியிருந்தார்கள், தரித்திருந்தார்கள். ஜபம்னாவே நம்ம சேர மாட்டோமே. வேண்டுதல், உபவாச ஜபம், வேண்டுதல் ஜபம், மன்றாட்டு ஜபம், அப்படின்னா அந்த ஜபத்துக்கு வர முடியல, சேர முடியல. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அங்க தரித்திருந்தார்கள். அவர்களுக்கான வாசல்கள் திறக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எருசலேமிலே தரித்திருக்கிற ஒரு வாழ்க்கை, எருசலேமிலே ஆமென் தேவனோடு கூட காத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. இயேசு முன்னாடியே சொல்லிட்டார் பாத்தீங்களா? அதனால அவர்கள் எருசலேமிலே அவர்கள் காத்திருந்தாங்க. அப்போஸ்தலர் 1:5 சொல்லுது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? காத்திருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ரேஷன் கடையில எவ்வளவு நேரம் வேணா காத்திருப்பாங்க. பேங்க்ல எவ்வளவு நேரம் வேணா காத்திருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வேலைக்கு போற இடத்துல எவ்வளவு நேரம் வேணா எங்க வேணா காத்திருப்பாங்க. நேற்றைக்கு ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன், போயிருந்தேன். அப்போ அவர் கடையில் எப்பவுமே கூட்டமா இருக்கும், எப்பவுமே அவர் கடையில் கூட்டமா இருக்கும். நான் போன் பண்ணிட்டு தான் போவேன். அப்போ அந்த முடிகிற நேரத்தில் எனக்கு போன் பண்ணுவார், ஃபாதர் வந்துருங்க ஃபாதர் பார் போயிருவேன். நேரத்துக்கு அவர் ரொம்ப நேரமா எனக்கு போனே பண்ணல. நான் முதல்ல போன் பண்ணி கேட்டேன், ஃபாதர் இப்போ ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, நல்ல கூட்டம், காலையில இருந்து கூட்டம்னாரு. சரி முடியல ஓட்ட கூப்பிடுங்க, நேரம் கூப்பிடுற மாதிரி தெரியல. 6 மணிக்கு நானே வண்டி எடுத்துட்டு போயிட்டேன். சரி சும்மா பார்க்கலாம் அப்படின்னு திரும்பி வண்டி பிட்டு பார்க்கறேன். அங்க ஒரு ஆள் மட்டும் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா பார்த்தேன். உடனே வண்டி அவசரம் நிறுத்தி உள்ள போனேன். ஃபாதர்னு 2 பேர் வெயிட் பண்றாங்க, அவங்க கடைக்கு டீ சாப்பிட போயிருக்காங்கன்னாங்க. நான் ஜோமன் ஆண்டவர் இயேசு நாமத்துல இவர்கள் லேட்டா டீ சாப்பிட்டு வருவதாக. கரெக்டா அவர் முடிச்சு நான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க 2 பேரும் வந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு கேளுங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஃபாதர் நான் காலையில இருந்து சாப்பிடவே இல்லைன்னார். காலையில இருந்து நான் எத்தனை மணிக்கு 6 மணி. நான் போகும்போது அங்க 6 மணி. ஆமே. அப்ப காலையில இருந்து அவர் என்ன செய்யல? நம்ம எங்க வேணா அப்படி எல்லாம் இருப்போம், சபைக்கு வந்தா மட்டும் பசிக்குது. பாஸ்ட் எப்ப முடிப்பாரு? ஆமா, ஒரே வகுத்த கிள்ளுது, கொடையுது, குடலை போட்டு பிரட்டுது. ஆமேன்னு சொல்லுங்க. தேவ சமூகத்துல வந்தா மட்டும் நம்மளால என்ன செய்ய முடியல? இருக்க முடியல. வெளியே போனா அப்படி வாய் அடிக்கிறோம். ஐயோ உன் வாய் என் வாயா, கடன் வாங்கி பக்கத்து விட்டு வாயும் வாங்கி பேசுவோம். ஆனா ஜபத்திலும் வேண்டுதலையும் தரித்திருக்கும் பொழுது எப்படி இருப்போம்? வாய திறக்கிறது இல்ல. சில பேர் அடிக்கடி இந்த பாஸ்டிங் பரையெல்லாம் எல்லாம் நான் விட்டுட்டு போயிருவேன்னா, எங்காவது எனக்கு ஏதாவது ஊழியம் விட்டுட்டு போயிருவேன். பாஸ்ட் அம்மா முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க, அடுத்த வாரத்துல விட்டுட்டு போனீங்க, என்னால முடியாது சாமி, இந்த மக்களை வச்சு என்னால ஜபம் நடத்தவே. அதான் அடுத்த வாரம் வராம விட்டுறாதீங்க. ஜபத்தை என்ன செய்ய முடியல? நடத்தவே. ஒருத்தரும் ஜபம் பண்ண மாட்டாங்க. எப்படிங்க நீங்க நடத்துறீங்க? எல்லாம் அவருக்கு இருப்பத. ஆமேன்னு சொல்லுங்க. ஜபம்னா கூட இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணி ஜபம் பண்ணி சோத்திரம் 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 சோத்திரம், சோறு கிடைக்கல மட்டும் கத்துவோம். சோத்திரம் மட்டும் என்ன செய்யாது? கண்டைட்டு காசு, ஹலோ காசை கொடுங்க அப்படிங்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, புருஷனை ஏறி போட்டு 4 மிதிச்சு கட்டி குறவழி நசுக்கி கொன்றது புருஷனை. ஆமே. சத்தம் எங்க வேணா சத்தம், ஊர்ல சத்தம், வேலை செய்யற இடத்துல சத்தம், எல்லாத்துக்கும் சத்தம் இருக்கு. தேவ சமூகத்துல தேவனோடு அமர்ந்திருந்து வாக்கு தத்தங்களை பெற்று காத்திருந்து ஜெபிப்பதற்கு நமக்கு என்ன வரமாட்டேங்குது? வரமாட்டேங்குது. அல்லேலூயா. நம்ம வர முடியல. வசனம் சொல்லுது, ஒரு ஓய்வு நாள் பிரயாணம் பக்கம் தான். ஈஸி டிராவல் பண்றதுக்கு சபைக்கும் வீட்டுக்கு ரொம்ப பக்கம் தான். ஆனா சபைக்கு வர்றதுக்கு தோண மாட்டேங்குது. எருசலேமில் இருந்தால் மாத்திரம்தான் பெந்தேகோஸ்தேயின் அந்த பெரிய வாசல் நமக்காக திறக்கப்படும்.
நமக்காக பல வாய்ப்புகள் நம்மை தேடி வரும். நமக்கான எதிர்காலங்கள் பலது இந்த எருசலேமில் தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொள்ற வரைக்கும் எருசலேமை நீ மிஸ் பண்ணாத, அதை காத்திருந்து பெற்றுக்கொள்ளுன்னு சொல்றார். சபை ரொம்ப முக்கியம், சபை ரொம்ப முக்கியம். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. சபை ரொம்ப முக்கியம். உசுரை விட, ஜீவனை விட, எல்லாவற்றை காட்டிலும் தேவ சமூகம், தேவனோடு இருக்கிற அந்த ஜீவியம் ரொம்ப முக்கியம். நல்லா தூங்கு ராசா, தூங்கு 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 பாலானியே. தொட்டில் கட்டி விடுற அடுத்த வாரத்துல இருந்து 4-5 தொட்டில யாராருக்கு தூங்கணும் தோணுதோ தொட்டில கட்டி தூங்கு. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. தூங்குனா நீங்க நரகம்தான். அல்லேலூயா சொல்லுங்க. சபையை சீக்கிரம் மாடி மேல தூக்க போறேன் நான். ஐத்தூக்க ஒருத்தன் விழுந்தாம தூங்கி விழுந்தாம பாருங்க. இந்த தூங்குற ஆள்லாம் ஜன்னல் ஓப்பனா வச்சு கட்டி விட போறேன். தூங்குற ஆள் எல்லாம் இந்த பால்கனி மாதிரி கட்டி அந்த ஓரமா உட்கார வச்சிடுறது. ஹலோ, இப்ப தூங்கு சாத்தா, இப்ப தூங்கு ராசா. ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. உற்சாகமா இருங்க, உற்சாகமா இருங்க, சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வண்டி ஓட்டும் போது தூங்குவீங்களா? தூங்கிட்டே வண்டி ஓட்டுங்க. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறார், நான் தூங்குறேன் அப்படின்னு வண்டி ஓட்டு. போன வாரம் ஒருத்தர் கேள்விப்பட்டேன், நம்ம ஆனமலை ஒரு வேன் லைட்டா கண் அசைச்சார், அவ்வளவுதான். அந்த 3 to 4 அந்த ரொம்ப தூக்கம், சும்மா லைட்டா அப்படி கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள விபத்து. ஆமே, தூங்குனா முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஆதாரமா ரசனம் சொல்றேன் பாருங்க. பவுல் சொல்றாரு, எனக்கு அனுகூலமான கதவு என்ன செஞ்சிருக்கு, திறந்திருக்கு. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துல சொல்லும்போது சொல்றாரு, எனக்கு அனுகூலமான கதவுகள் திறந்திருக்கிறது. இதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா 13ஆம் வசனத்தை சொல்றாரு, 16-13ல விழித்திருங்கள். நான் அடுத்த வாரம் அதை பேசலான் இருந்தேன், கவனிங்க. இந்த வாசலை பெற்றுக்கொள்ளணும்னா, விடுதலைய, எனக்கு வர நன்மைகளை, எனக்கான அந்த வாசல் விரிவாக்கப்படணும், திறக்கப்படணும்னா விழித்திருக்கணும். தேவ சமூகத்துல தூங்குறோம்னா நீ எப்படி உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி நல்ல வெளிச்சம் ஜெபம் பண்ணுவீங்க? பாஸ்டர், நாங்க அதிகாலையிலே ஜெபம் பண்றோம் பாஸ்டர். நல்ல ஜெபம் பண்றீங்க தெரியுது, நல்லா தூங்கி இங்கவே பகல்ல 12 மணிக்கே இப்படி தூங்கி விழுகிறாள், எப்படி நீ அதிகாலை ஜெபம் பண்ணுவீங்க? யாரோ சொல்றது என் காதுல கேக்குது, பாஸ்டர் அதிகாலை எழுத்துனாலும் தூக்கம் வருது பாஸ்டர். ஹலோ, ஆமே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எருசலேமில நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. வாரம் வரங்கிற பேர்ல வந்து தூங்கிட்டு இருக்க கூடாது. வாரம் வரன்னு பேர்ல ஊமையாவும் இருக்கக்கூடாது. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பேச வேண்டிய நேரத்துல பேசினாங்க, ஜெபம் பண்ண நேரத்துல ஜெபம் பண்ணாங்க, பாட்டு பாடுற நேரத்துல பாட்டு பாடினாங்க, கர்த்தரை துதிக்க வேண்டிய நேரத்துல சேர்ந்து இணைந்து கர்த்தரை துதிச்சாங்க. அவர்களுக்குத்தான் வாசல் திறக்கப்படும், அவர்களுக்குத்தான் அற்புதம் நடக்கும். இவர் தரித்திருந்த ஒவ்வொருவரும் வல்லமையா கர்த்தர் பயன்படுத்தினார். அவர்களுக்கான வாசல்கள் திறக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போ, அதை உற்சாகமா பாடணும். ஆமா, சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே. இப்படி பாடுனா எப்படி கிரியை நடக்கும்? எப்படி கிரியை நடக்கும்? ஆவி, அந்த ஆவியில கொட்டாய் விட்டுருவாங்க சில பேர். இதாண்டா வாய்ப்பு. ஆவியே பின்னாம் அந்த பின்னாம். அப்போ கவனிங்க, அப்போ எருசலேமிலே நம்ம தங்கி இருக்கணும்.
அந்த கீழே இருக்கிற எருசலேமிலே நாம் தங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கான வாசலை திறப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கான வாசல்கள் திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது எருசலேமை விட்டு போகாமல் அவர் என்ன செஞ்சாங்க? காத்திருந்தாங்க. எதற்காக அவங்க காத்திருந்தாங்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நீங்க 6வது வசனத்துல 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1:6 வாசிக்கும். அப்பொழுது கூடி வந்திருந்தவங்க அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தின் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலத்தின் வேலையும் அறிந்திருக்கிறார். அது உங்களுக்கு அடுத்ததல்ல. நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமில், யூதாயாவிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எருசலேமிலே தங்கி இருங்க. உங்களுடைய ஆவியானவங்களை நிரப்புவா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப எருசலேமில காத்திருந்து தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வர்றாங்க. அங்கிருந்து கேட்கிறாங்க, நாங்க இப்படி காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது உலகத்துடைய காரியங்களா எங்களுக்கு வருமா? பாருங்க, அப்பு வந்தால் எங்க வந்து கேட்கறாங்க. ஹலோ, இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றதே பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குமா பாஸ்டர், புள்ள ஜெபம் பண்ணுமா, நாங்க நல்லா ஜெபம் பண்ணுவோமா, நல்ல பைபிள் படிக்கிறோமா, ஆண்டவரோட பரிசுத்தமா வாழ்றோமா, உண்மையா வாழ்றோமா, தேவனுக்கு பிரியமான பிள்ளையா வாழ்றோமா, அதெல்லாம் அதற்கான காரியத்தை நடக்கிறது இல்ல. கல்யாணம் நடக்குமா, வீடு கட்டுமா, வீடு வாங்கப்படுமா, எனக்கு சம்பளம் வருமா, காசு வருமா, கூலி வருமா, அது வருமா, இது வருமா, உலகத்தினுடைய காரியங்களையே சிந்தித்து எருசலேமில் இருந்த கூட்டம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆவியில இன்னும் பலப்படணும், இன்னும் நல்ல ஜெபம் பண்ணணும், இன்னும் நல்ல பைபிளை பலமுறை வாசிக்கணும், நல்ல சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ளணும், இன்னும் பரிசுத்தமாய் வாழணும், உண்மையா வாழணும், என் பேச்சுல நல்ல பேச்சு பேசணும், நான் ஆவியில நல்ல நிரம்பணும், நல்ல ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற விண்ணப்பத்தை ஒரு ஆத்துமா கொண்டு வருதா? வார வாரம் வரும்போது, பாஸ்டர் எனக்கா ஜெபம் பண்றீங்களா, நீங்க உங்களை பார்த்தா எனக்கு ஜெபம் பண்ற மாதிரி தெரியல, ஒரே இடியும் மின்னலுமா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு பாஸ்டர். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் வகுத்து வலி வருது, ஒரு நாள் கால் வலி வருது, ஒரு நாள் இடுப்பு வலி வருது, ஒரு நாள் அந்த வலி வருது, ஒரு நாள் இந்த வலி வருது. எனக்கு அந்த வலியிலிருந்து ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? அல்லேலூயா சொல்லுங்க. எந்த அளவுக்கு ஜெபம் பண்றோம், எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுறோம், எந்த அளவுக்கு எருசலேமிலேயே நம்ம காத்து கிடக்கோம். காத்து கிடக்கிறது இல்ல, காத்து கிடக்கிறது இல்ல. ரோட்ல நிறைய பேர் காத்து கிடக்காக. ரோட்ல 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 என் கண்ணுக்கு எல்லாம் தெரியுது பாருங்க. ஆண்டோட சமூகத்தில் வந்து காத்திருக்க முடிய மாட்டேங்குது, பல இடங்களில் காத்து கிடக்கும். ஆமே, ஆஸ்பத்திரிக்கு போனா பல மணி நேரம் உட்கார்ந்து காத்து கடந்து கொட்டாய் விட்டு தூங்கிட்டு வடையும் பஜ்ஜியும் வாங்கி தின்னுட்டு எவ்வளவு மணி நேரம் வேணா காத்திருக்க முடியுது? சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆனா தேவ சமூகத்துல வந்து கொஞ்ச நேரம் காத்திருந்து எனக்கான பலன, அபிஷேகத்தை, ஆவியான ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்றோமா? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் மகன் பிரச்சனையை கொண்டு வர்றது, ஒரு நாள் மாமியார் பிரச்சனை கொண்டு வர்றது, ஒரு நாள் புருஷன் பிரச்சனையை கொண்டு வர்றது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை கொண்டு வந்து முன்னாடி வச்சாரு. அதான் சொன்னாரு, இதெல்லாம் உங்களுக்கு அடுத்ததல்ல, இதைய விட்டு அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். முதல்ல நீங்க உன்னதத்திலிருந்து பலன் வர்ற வரைக்கும் நீங்க தரித்திருங்க, அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய சமூகத்துல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில டெவலப் பண்ணுங்க, முன்னேற்றுங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. படுக்க போகும்போது ஒரு ஜெபம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கம்பளிய போத்துறோம், இது இரவு ஜெபம். சாப்பிடும் போது ஒரு ஜெபம், ஆண்டவரே சோறு வந்துருச்சு, ஆத்திரமா இருக்கு, ஆத்திரம், ஸ்தோத்திரம், ஆமென். இது சாப்பிடும் போது ஜெபம். அல்லேலூயா. காலையில் எந்திரிச்சன ஒரு ஜெபம், காலை எந்திரிச்ச உடனே ஜெபம். பல்லு விளக்காம ரொம்ப நாள் இருக்க முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி, நான் பல்லு விளக்க போறேன், பாத்ரூமுக்கு போறேன்.
அப்படின்னு காலையில ஒரு ஜெபம். என்ன ஜெபம் இது? என்ன ஜெபம்? தனித்திருந்து தனிமை ஜெபங்கள் எத்தனை நாள் செய்யறோம்? தனிமையா உட்கார்ந்து பல மணி நேரம் செல்ல பார்ப்போம். ரிலீஸுக்காரனுக்கு நல்ல வருமானம் நம்ம பாக்குறதுனால. பிறந்த குட்டிக்கு முதல் வகுத்துலுக்கு முதல் ரிலீஸ் பார்த்தா வெளியே வருது. பிறந்த கைய தூக்கி ஆட்டுது. என்னன்னு புரியல தாய்மார்களுக்கு. அப்பதான் புரியுது, செல்லு கேக்குது. தூக்க சொல்லல, தூக்குறது ரெண்டாவது. முதல்ல செல்ல கூட நான் பார்க்க வேண்டிய ரிலீஸ் 10 மாசம் பார்க்க முடியல உள்ள இருந்துட்டு. அப்படின்னு வெளியே பிறக்குது. நீங்க ஒண்ணு வேண்டாம். இப்ப ஏதாவது சமீபத்துல பிறந்த குழந்தை பார்க்க போனீங்கன்னா கைய தூக்கி மியாமியான்னு அழுகும். வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க, நான் சொல்றது பொய்யா இருந்தா. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பல மணி நேரம் எதுலயோ உட்கார்ந்து நேரத்தை செலவு பண்றோம். செங்கல் மாதிரி செல்போன் இப்ப எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. பாட்டிமார்கள் முதல் பாலகர்கள் வரைக்கும் செல்போனுங்க. செல் இல்லாத பசங்க யாராவது இருக்காங்களா? பாக்கெட்ல செல் இருக்கும், கீழே இருக்கும், மேல இருக்கும், பேக்கில் இருக்கும், எல்லா பக்கம் செல் இருக்கும். செங்கலா செல்லு வச்சிருக்கிறாங்க. அதை ஆபரேட் பண்றது கூட சிலருக்கு தெரியல. எங்கேயாவது கையமையான்னு அனுப்பி வேற எங்கேயாவது போயிருது. சிலர் கால் பண்ணி யாருக்கா கால் பண்றது எனக்கு வந்துடும். நான் அவசரமா விசுவாசி யாரோ கால் பண்ணிட்டாங்கன்னு அவசரம் பாஸ்டர் தெரியாம அடிச்சிட்டேன் பாஸ்டர். ஏதோ பேஸ்புக்ல போய் இந்த பேஸ்புக்ல இங்க வந்துடும். வேற ஏதோ பேச பாக்குறதுக்கு ஆமா நோன்னா பாஸ்ட் பேஸ்புக் வந்துடும். அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல. படுத்துட்டு பார்க்க வேண்டியதான், உருண்டுட்டு பார்க்க வேண்டியதான், பிறந்துட்டு பார்க்க வேண்டியதான். நம்ம தான் போய் சோத்த படுத்துட்டு இருக்கிற ஆளுக்கு ஊட்ட வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா, செல்லுக்கும் சேர்த்து ஊட்டுங்க, வளரட்டும். ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுலயோ நேரத்தை செலவு பண்றோம், எதுலயோ காலத்தை நம்ம போக்குறோம். ஏன் இன்னைக்கு வீட்டுல ஜெபம் இல்ல? ஏன் புருஷங்கிட்ட ஜெபம் இல்ல? ஏன் மனைவி கிட்ட ஜெபம் இல்ல? ஏன் பிள்ளைகிட்ட ஜெபம் இல்ல? செல்லுதான் பிரச்சனை. செல்லு வீக்கு. உள்ள இருக்கிற செல்லு வீக்காயி அந்த செல்லு நல்ல செல்லா வந்துருச்சு. அதனால அவன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. புருஷன் படிக்காதவனா இருந்தாலும் செல்போன்ல உட்காந்து நல்ல படம் பாக்குறாரு. மனைவிமார்கள் ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம். நிறைய பேர் ஆமாங்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கடந்த நாள்ல ஒரு பக்கம் நான் போயிருந்தேன். ஒரு ரீசார்ஜ் கடையில உட்கார்ந்து இருந்தேன். பேசிட்டு இருந்த ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன். தாத்தா நல்லா தட்டிது, நல்ல தாத்தா அவரு. நான் தாத்தான்னு கூப்பிடுற அளவுக்கு அவருக்கு தாத்தா வயசு. ஆமே. அப்ப அவர் கேட்டாரு, எவ்வளவு எம்பிக்கு போடணும்னு கேட்டாரு. 1 ஜிபிக்கா 1.5 ஜிபிக்கா எவ்வளவு போடணும்? அவர் 2 ஜிபிக்கு போடுங்க சார், பத்த மாட்டிக்குது. எத்தனை ஜிபிக்கு போடுங்க? 2 ஜிபிக்கு போடுங்க சார். என்ன செய்ய மாட்டேங்குது? 1.5 ஜிபி எல்லாம் பத்த மாட்டேங்குது. அன்லிமிட்டெட் போடுங்க சார். தாத்தா அன்லிமிட்டெட் ஜிபி கேட்கிறாருன்னா, நானெல்லாம் இப்பதான் எனக்கு அன்லிமிட்டட் என்னன்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்க. அன்லிமிட்டெட் இல்லாம வாழ்க்கை வாழ முடியல. அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சில் லிங்க் பண்ணுங்கடானா லிங்க் பண்ண முடியல. யாரார கூட லிங்க் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், தப்பா நினைச்சிடாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. சரி பண்ணிட்டியா? இன்னும் சரி பண்ணல. அதான் சரி பண்ணதான் வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவருக்கு தன்னுடைய காரியங்களை அவன் செயல்படுத்துவதற்கு நமக்கு முடியல. எதோட நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவன் சொல்லுங்க. நமக்கு எருசலேம் ரொம்ப முக்கியம். எருசலேம் ரொம்ப முக்கியம். சபை ரொம்ப முக்கியம். அப்பதான் நமக்கான வாசல்கள் திறக்கப்படும். இந்த அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். இவர்கள் இதில் இருந்த இந்த காரியம் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. முதல் அதிகாரம் தான். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு காத்திருந்ததுனால தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 12ஆம் வசனம் சொல்லுது, ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையில் இருந்து எருசலேமுக்கு திரும்பி, மலையில் இருக்கிறோம் பாஸ்டர், வர முடியல, மலை ஏறி இறங்க முடியல. எத்தனை மலை ஏறி இறங்கணும் விரதம் இருந்து? புரியலையோ? ராமேன வர மாட்டேங்குது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனமலைக்கு வர்றதுக்கு முடிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு.
ஆனா இல்லாத மலைக்கெல்லாம் ஏறி இறங்குறது. நம்ம வாழ்க்கையே மலை ஏறுறதா. ஆனா ஆனமலைக்கு வர முடியல, எருசலேமுக்கு வர முடியல, பல சாக்கு போக்கு பிரயாணம் பண்ண முடியல. பசேரி வருவதெல்லாம் அப்படி ஒரு சோம்பேறித்தனம். அல்லேலூயா. பசேரி வருவதில்ல சோம்பேறித்தனம். நடந்தா சர்ச்சு, அதுக்கு வருவதற்கு நமக்கு முடிய மாட்டேங்குதே. அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு கட்சிக்காரன் கூப்பிடும் போது வேக வேகமா நடந்து போனோமே, 300 ரூபாவுக்காக, 100 ரூபாய் ஓவாவுக்காக. நான் பார்த்தனே நிறைய மக்கள். ஆமா, அல்லேலூயா. நம்ம மக்கள் போனீங்களா எனக்கு தெரியல. போயிருக்க வாய்ப்பும் இருக்கு, போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா சபைக்கு எருசலேமுக்கு வருவதற்கு நமக்கு பல சங்கடங்கள் வருது. அதனால நம்ம வாசல்கள் திறக்கப்படாமல் இருக்கு. அதனால ஆவியான சில டைம் ஊற்றப்படாமல் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஸ்பீக்கரை திருப்பி போடு. அதை விட்டு அதை விட்டு இந்த ஸ்பீக்கர் திருப்பி போடு. கவனிங்க. அப்போ தேவ சமூகத்திற்கு இங்க இப்படி திருப்ப, எருசலேமுக்கு எனக்கு நேரம் திருப்படா. எருசலேமுக்கு வருவதற்கு போதும் நமக்கு பல டைம்ல பல சங்கடங்கள் சோர்வுகள் வருது. அவர்கள் அங்கே தரித்திருந்தார்களாம். எல்லாம் சொல்லுங்க. அவர்கள் அங்கே தரித்திருந்தாங்க, தங்கி இருந்தாங்க. எத்தனை நாள் தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மலையிலிருந்து இந்த மலைக்கு, அந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு சோத்திரம். அதான் நான் வாசம் பார்த்தீங்களா, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இங்க சொல்றாரு, பவுல் சொல்றாரு, இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நாள்ல எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டாராம். எப்படிங்க? எப்படி? அல்லேலூயா சொல்லுங்க. பஸ் பிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு வேகமா ஓடுறோம். என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது. யாராவது விசேஷத்துக்கு பத்திரிக்கை வச்சுட்டாங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடியே போயிடுறமே. 3 நாள் நம்ம வீட்டுல சோறாக்க வேண்டிய பிரச்சனை இல்ல, கவலை இல்ல. தீவிரமா வேகமா ஓடுறோம், தப்பு இல்ல. ஆனா அதை விட தேவ சமூகத்திற்கு தீவிரம் காட்டணும். வாரம் சர்ச்சுக்கு வந்துடணும். என்ன வேலை உங்களுக்கு எல்லாம்? யாருக்கோ சொல்ற மாதிரி பாக்குறான், உங்களுக்கு தான் சொல்றேன். நீங்க அங்க பாக்குறேன், எல்லாம் உங்களுக்கா சேர்த்தான் சொல்றேன். பிள்ளைகள் கிளம்பி ஆலயத்திற்கு தீவிரமா கிளம்பணும். அவன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பெற்றோரை கேட்டா பிள்ளைகள் கிளம்புறதுக்கு எந்திரிக்கிறதுக்கு பாஸ்டர் 9:45 எந்திரிக்கிறாங்க. பாஸ்டர் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க எல்லாரும்? நேரத்துல எந்திரிக்கணும். சில வீட்டுல அம்மா அப்பா எந்திரிக்க லேட் ஆமா, பிள்ளைகள் சொல்றாங்க. சென்னை கிளாஸ்ல நிறைய வந்திருக்கு ரிப்போர்ட், உங்களை குறிச்சிடலாம். நேரமே எழுந்து கிளம்பி தேவ சமூகத்திற்கு பவுல் தீவிரப்படுகிறார். எபேசு பட்டணத்திலே நான் காலத்தை போக்காம எருசலேமுக்கு தீவிரமாய் காலையில வேலை செஞ்சு லேட் ஆக்கி லேட் ஆலயத்துக்கு போய் ஆவியானவர் மிஸ் பண்ண கூடாதுன்னா தீவிரமாய் போகணும். காலையில டிவி பார்த்து சடவு நல்லா டிவி பார்த்து நல்லா சடஞ்சு போய் தான் கிளம்பிய வர்றது. சிலர் கிளம்பி உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறது. ஆமேன்னு வரமாட்டேங்க பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு சோறு திங்கும் போது டிவி வேணும், டீ குடிக்கும் போது டிவி வேணும். ஆமேன்னு சொல்லுங்க. முதலமைச்சர் பதவி ஏத்தாருன்னா அதுக்கு டிவி வேணும். கேப்ல அடிச்சு விடுவோம். ஆமே. டிவி பார்த்து காலத்தை பவுல் சொல்றாரு, நான் இப்படி எல்லாம் காலத்தை போக்காம நான் தீவிரமா சீக்கிரமாய் போகணும், வேகமாய் வரணும். எனக்கான வாசல்கள், எனக்கான ஆசீர்வாதம் அந்த எருசலேமில் தான் கட்டப்பட்டிருக்கிறது. நான் அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் தீவிரப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் இங்கிருந்து எட்டி பார்த்தனா அந்த வீதி முக்கு வரைக்கும் தெரியும். எல்லாம் எப்படி வர்றீங்க, எந்த மாதிரி வர்றீங்க, என்ன சைஸ்ல வர்றீங்கன்னு எல்லாம் இங்கிருந்தே பாத்துக்குவேன். அல்லேலூயா. ஆமா, சிலர் நடந்து வர்றது பார்த்தோம், ஐயோ இப்பவே போறோம், என்ன வண்டி எப்ப முடியுதோ தெரியலையே அப்படின்னு வருவாங்க. சிலர்லாம் வேகமா முக்காடு போட்டு சதுக்கு போன்னு வருவாங்க. சிலர்லாம் இரு மெல்ல போலாம், நீ வேணா ஓடிப்போ ஒன்னு. சிலர் ஓடி வரும், சிலர் சாவகாசமா பேக்க போட்டு, பேக்கில் எல்லாம் ஆக்ஷன் பண்ணிடுவேன், பேக்க போட்டு அப்படியே மெல்ல வரும். நானும் போகிறேன் தீவிரமாய்
வேகமாய். அந்த காலத்துல தண்ணியில பிடிக்கிறதுக்கு வேகமா ஓடுவாங்க பாருங்க அம்மாமார்கள் எல்லாம், குடத்தை தூக்கிட்டு. அதுல 4-5 கூட உடஞ்சிரும். தூக்கி கூட குடத்துல அடிச்சு நான் தாண்டி முதல்ல வந்தேன், நான் தாண்டி ஃபர்ஸ்ட் வந்தேன். ஒரே பயங்கர சண்டையா இருக்கும். வீட்டுல உல வச்சுட்டு வந்து உல கொதிச்சுட்டு உல கொதிக்கிற அளவுக்கு பார்த்துட்டு இங்க தண்ணி எடுக்க வந்திருக்கிறாங்க. எவ்வளவு அக்காவோட டேலண்ட் பாருங்க. பிள்ளை அவன் எழுந்துரும், பிள்ளை அடிச்சிரும், பிள்ளை தூங்கிட்டு இருக்குதா, இப்பதான் ஆட்டி விட்டுட்டு வந்தேன். ஆமா, தீவிரம். மற்றதுக்கெல்லாம் தீவிரம் காட்டுவாங்க. தேவ சமூகத்துல வரும் பொழுது 10 மணிங்கிற ஆராதனை நான் 10 மணிக்கு வைக்கிறேன். நம்ம 9 வருஷத்துக்கு முன்னாடி நேரத்துல ஆராதனை வைக்கணும், 8 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் வைக்கணும்னு விரும்புறேன். இன்னும் வரைக்கும் விரும்பிட்டு தான் இருக்கேன். சில மக்களுடைய தூரம் வர்றதுக்கு சிரமங்கிறதுனால லேட்டா வைக்கிறேன். ஆமா, சோத்திரம். காலம் இப்படியே போச்சுன்னா நான் நேரத்திலே ஆராதனை வச்சிடுவேன். ரொம்ப சௌரியம் பாஸ்டர். வச்சுட்டீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு சாக்கடா பாரு. பாஸ்டர் நேரத்திலேயே வச்சதுனால நான் ஆலயத்துக்கு வர முடியல, சாட்சி சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஆசியாவிலே காலத்தை போக்க விரும்பல. நான் எருசலேமுக்கு தீவிரமாய் வரணும். அல்லேலூயா. எருசலேமுக்கு தீவிரமாய் வரணும். பல இடத்துல இருந்து என் காலத்தை போக்காம பல காரியங்களை பார்த்துட்டு நான் அல்லேலூயா காலத்தை போக்காம நான் பரிசுத்த ஆவியோட பலனை பெற்றுக்கொள்ளணும், விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். எனக்கு வர வேண்டிய பல வாசல்களை எனக்கு திறக்கணுங்கிற வாஞ்சையாய் ஓடி வரணும். 2வது நான் சொன்னேன், எனக்கான ஆவிய வரணும். அது அழகா அந்த வசனம் சொல்லுது பாருங்க. 3ஆம் வசனம் சொல்லுது, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2:3 அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டது, அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து. அப்போ அந்த பெந்தேகோஸ்தனுடைய ஆவிய பிரசன்னத்தை, அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு 2வது எனக்கான வாசல்கள் திறக்கணும்னா எனக்கு என்ன நிரப்ப, எனக்கான அபிஷேகம், எனக்கான ஆவிய நான் பெறணும். ஹலோ, எனக்கான ஆவினா நீங்க வேற என்ன இட்லி அவிக்கிற ஆவியோ, பேய் ஆவியோ, 12 மணி ஆவியோ சொல்லல. ஆவினா ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய வரங்கள், ஆவியானுடைய பலனை நான் பெற, எனக்குரியதை நான் பெறணும். நான் அது பெறாம இந்த இடத்தை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். 4 பக்கம் இப்படி குதிச்ச உடனே கர்த்தர் இறங்கிட்டாரா? சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. உம்முன்னு கையை கட்டி உம்முன்னு ஆவிய ஆவிய அப்படின்னு சொன்ன ஆவியான் வந்துருவாரா? இல்ல கையை தட்டி அவன் பல பேர்த்தை இடிச்சு தள்ளிச்சு அப்படி கையை தட்டி ஆவியன் நிரம்பின உடனே ஆவியான வந்துருவாரா? என்ன ஆமீன் வரமாட்டே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் பரவசம். எல்லாம் சொல்லுங்க, பரவசம். என்னதுங்க? ஆமா, எங்க அப்பா எல்லாம் சபை நடத்தும் போது இந்த மாதிரி யாராவது ஆடினாங்கன்னா குச்சி எடுத்து அடிச்சிடுவாரு. இது என்ன ஆவி? பிசாசின் ஆவியும் பாரு, சாத்தானே நில்லும் பாரு, மைக்கில கத்துவார். ஆவியானவர்னா தன்னை தேவனுக்கு யார் என்று காட்டுவது, தன்னை யார் என்று தேவனுக்கு காட்டுவது. அப்பொழுது தேவ ஆவியான நம்மை நிரப்புவது, தன்னை ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழ்ற அந்த வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் அந்த ஆவியான நிரப்புதல். கண்ட அழுக்கை வச்சுட்டு கத்தணும் எல்லாம் தெரியாதுமா. முதல்ல நம்முடைய கிரியைகள் மாறணும். என்ன மாறணும்? நமக்குள் இருக்கிற சில அசுத்தங்கள் மாறணும், நமக்குள் இருக்கிற பல கிரியைகள் மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் பாஸ்டர் சொன்னாராம், அடுத்த வாரம் வரும்போது எல்லாம் ஆவியில நிரம்பணும். நான் பயங்கர கோபமா இருப்பேன், எல்லாரும் அபிஷேகம் பெறாம இருக்கிறீங்க, அடுத்த வாரம் யாராவது அபிஷேகம் பெறல நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த சபையில் நிறைய பாட்டிமாரு இருந்தாங்க. ஐயோ, வீட்டுக்கு போனதுல இருந்து அந்த அம்மாவுக்கு ஒரே ஐயோ, ஆவியானவர் எனக்கு அபிஷேகம் வேணுமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் கடைக்கு காப்பி தூள் வாங்க போனாங்களாம். கடைக்கு காப்பி தூள் வாங்க போனாங்க. என்ன காப்பி தூள் வாங்கினங்கிறது கடைக்கு போனோம்னா மறந்துட்டாங்க. சில டைம் கடைக்கு போனோம்னா சில மறந்துறது பாருங்க. அது மாதிரி
கடைக்கு போனோன்னா என்ன காப்பி தூள் வாங்குறதுன்னு என்ன செஞ்சுட்டாங்க? என்ன சவுண்ட் எங்க இருந்து வருது? அப்போ ஒரு அக்கா வந்து காப்பி தூள் வாங்கினாங்க. ஒரு அக்கா வந்து காப்பி தூள் வாங்கினாங்க, கவனிங்க. அப்ப அந்த அக்கா கேட்டாங்க, ரிக்கிரி காப்பி கொடுங்கன்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ரிக்கிரி காப்பி. புரு காப்பியோ நரசூசு காப்பியோ அதல்ல. ஆமா, சோத்திரம். ரிக்கிரி காப்பி கொடுங்கன்னாங்க. இந்த அம்மா கூட சரி சரி தம்பி, எனக்கு அந்த ரிக்கிரி காப்பி கொடு அப்படின்னு. அந்த காப்பி கொண்டு வந்து வீட்டுல காப்பி போடுறாங்க. இப்போ காப்பி போடுறதுக்கு என்ன பண்ணணும்? அடுப்பத்த வைக்கணும். சார் இதெல்லாம் என்ன வாசனுங்கிறீங்களா? சரி, அடுப்பத்த வச்சு தண்ணி ஊத்தி வச்சாச்சு. இப்ப தண்ணி ஊற்றின உடனே தண்ணி என்ன செய்யுது? பொல 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 என்ன செய்யுது? கொதிக்குது. கையில என்ன இருக்குது? காப்பித்தூள். தண்ணி என்ன பண்ணுது? கொதிக்குது. இப்ப காப்பித்தூள் உள்ள போட்டோன்னே மறுபடியும் கொதிக்குது. காப்பித்தூள் போட்டோன்னே பொல பொலன்னு வராது, அப்படி கொதிக்கும். காப்பி போட்டவங்களுக்கு தெரியும், காப்பி போடாதவங்களுக்கு தெரியாது. சரி, கவனிங்க. அப்போ அந்த காப்பி கொதிச்சோன்னு எடுத்து 2 சுத்து சுத்துனாங்க. சை சை சையும் காப்பி தூள் எடுத்து 2 நீங்க இப்படி அலசுனீங்கன்னா சை சையும். பாசுக்கு நல்ல அனுபவம் போல இருக்குங்கிறீங்களா? சரி, இப்படி சொல்லுவோம்னா ஒன்னும் சின்ன பாசமா சொல்லி, எப்ப நீங்க காப்பி போட்டீங்க, என்ன இவ்வளவு விளக்கமா சொல்றீங்க பாங்க சோத்திரம். ஆமா, கவனிங்க. அப்ப இப்படி ஒரு திருப்பு, இப்படி ஒரு திருப்பு. சை 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 சை. இந்த அம்மாவுக்கு அபிஷேகம் கிடைச்சிருச்சு. அடுத்த வாரம் எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும்னு காத்திருந்தாங்க. முதலால வந்து முன்னாடி முழங்கால் போட்டு உட்கார்ந்தாங்க. பாஸ்தி எப்ப சொல்லுவார், ஆவி நிரம்புங்கன்னு எப்ப சொல்லுவார்னு வெயிட் பண்ணி காத்திருந்தது. அந்த அம்மா அந்த நேரம் வந்த உடனே சொல்லுச்சு, ரிக்கிரி பலபலா சை, ரிக்கிரி பலபலா சை, ரிக்கிரி பலபலா. முன்னாடி முழங்கால் போட்டு பயங்கரமான அபிஷேகம். பாஸ்ட் பார்த்தாரு, ஆட்டாடாடா, ஒருத்தருக்கு இல்லாத அபிஷேகம் இந்த அம்மாவுக்கு, பயங்கர அபிஷேகம். நான் கூட்டி எல்லாம் பாராட்டினாங்க. சிலருக்கு ரிக்கிரி பலபல தான் இருக்குது நிறைய பேத்துக்குள்ள. ஆமே, ரிக்கிரி பலபல சை. இன்னைக்கு நமக்குள் இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி, எப்படிப்பட்ட நிரப்புதல், எப்படிப்பட்ட விடுதலை நம்ம பெற்றுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தேவன் தருகிற அந்த அபிஷேகத்தை நம்ம பெறணும். வசனம் சொல்லுது, ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது, ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். தங்களுக்கு தந்தர்லின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். கேளுங்க, எனக்குள் எனக்கான அபிஷேகம் வேணும், எனக்கான வல்லமை வேணும், என்னை நிரப்புங்க அப்படின்னு கேட்கணும். நிரப்பும் போதெல்லாம் வேடிக்கை பார்க்கறது, நல்லா தான் குதிக்குது அந்த அக்கா, பார்த்து பார்த்து என் காலுக்கு மிச்சிடாத பேய், நம்ம முதலே கால் பேண்டேஜா கிடக்கு அப்படின்னு அடுத்தவங்களையே வேடிக்கை பார்க்கறது. கண்களை மூடி ஆவியான எனக்கு தாங்கப்பா, என்ன எனக்கு மேல் என்னுடைய ஆவி என் மேல் ஊற்றுங்க என்று வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆவியானவர் நிரப்பப்படணும்னா அவர்கள் ஒருமனப்பட்டு அவர்கள் ஒரு இடத்தில் கூடியிருந்தார்கள். அவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். பாருங்க, நான் அது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது 8வது வசனத்திலிருந்து வாசிங்கன்னா, பல ஜாதி ஜனங்கள் அங்க இருக்காங்க. பல ஜாதி ஜனங்கள் அங்க இருக்காங்க. அப்போ அந்த 8வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்கன்னா, பல ஜாதி ஜனங்கள், பல ஊர்ல வந்த எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் பேசுகிறத பார்த்து இந்த ஊர் ஜனமே ஆச்சரியப்பட்டு போனாங்க. அவங்க எல்லாரும் மேலே ஆவியான நிரப்பினார். அந்த வாஞ்ச வரணும், எனக்கு ஊட்டு, என் மேல ஊட்டணும், என் புருஷன் மேல நிரப்புங்க, என் மனைவி மேல நிரப்புங்க, என் பிள்ளைகள் மேல நிரப்புங்க. நமக்கு அந்த வாஞ்ச தாகம் வரணும். கேட்கிறோமா? தேவ ஆவி நிரப்பலைன்னா வேற ஆவி நிரப்பிடும். அந்த ஆவி வந்துடும்.
தேவ ஆவி இல்லைன்னா, தேவ ஆவிய நிரப்பலினா வேற ஆவி நிரம்பிடும். ஆனா அந்த ஊர் ஜனங்க சொன்னாங்க, எல்லாரும் மதுபானம் குடிச்சிட்டு ஆடுறாங்க நினைச்சாங்க. தேவ ஆவி இல்லைன்னா என்ன ஆவி ஆட்டோமேட்டிக்கா வரும்? அந்த ஆவிதான் வரும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ ஆவி எனக்குள் நிரம்பப்படணும், ஊற்றப்படணும் என்கிற அந்த வாஞ்சை நமக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 21ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இது தேவன் கொடுக்கிற வரம், தேவன் கொடுக்கிற வல்லமைய நாம பெற்றுக்கொள்ளலாம். கரங்களை எடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அப்ப நீங்க ஒவ்வொரு வாரம் வரும்போதெல்லாம் ஜெபம்ட்டு வரணும், அப்பா என் மேலே நான் ஆவியை ஊற்று. இங்க இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு மேல ஊற்றப்படணும், ஒவ்வொரு மேல நிரப்பப்படணும். சிறு பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல, சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மை எல்லாரும் மேல தனித்தனியா நிரப்பணும். அப்படி நிரப்பிட்டு நீங்க வீட்டுக்கு போய் பாருங்க, அன்னைக்கு உள்ள தேவ பிரசன்னம், தேவனுடைய நடத்துதல், அன்னைக்கு இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை உங்களால அது நினைச்சு பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்க, அந்த வாஞ்சை நமக்குள் இன்னைக்கு வருதா? அந்த எண்ணத்தோடு வர்றோமா? ஏதோ வர்றோம், ஏதோ நம்ம பாடுறோம், துதிக்கிறோம், ஆண்டவர் சமூகத்துல நேரத்தை போயிட்டே இருக்கிறோம். வாரம் வர்ற மாதிரியே தான் வந்துட்டு போறோம். நமக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. உங்க பேர பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுறாங்க. பேர பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க பலவிதமான அல்லேலூயா காரியங்களை கட்டிட்டு வர்றாங்க. காரணம், தேவ ஆவியினால நீங்க நிரப்புவதற்கு ஒப்பு கொடுக்கல. வீட்டுல ஜெபம் பண்ணும்போது அவங்க பிள்ளை மேல கை வச்சு நீங்க ஜெபம் பண்றீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக விசேஷமா ஜெபம் பண்றீங்களா? சர்ச்சுக்கு கூட்டு வர மாட்டீங்க, சிலர்லாம் ஜபத்துக்கு உட்கார வைக்க விட மாட்டீங்க. ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பிள்ளைகளை தேவ ஆவிக்குள்ள நிரப்பப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை வீட்டுல அப்படி செய்யறோம்? பிள்ளை படிக்கு, பிள்ளை அது இருக்கட்டும். கழுதையை பத்தீங்களா, கண்ணுக்குட்டி பத்தீங்களா? தேவன் தந்த பிள்ளைகள். சர்ச்சுக்குள்ள இவ்வளவு சேட்டை பண்ணுதில்ல, வீட்டுக்கு போனோம்னு சொல்றீங்களா? இன்னைக்கு இவ்வளவு சேட்டை பண்ண, ஏன் இவ்வளவு குடும்பம் பண்ணக்கூடாது? தேவ சமூகம், தேவன் வாசம் பண்ற இடம். அடுத்து திறந்த மாதிரி சேட்டை பண்ணுங்க, ஜோம் பண்ணணும், பாட்டு பாடும்போது பாட்டு பாடணும், சொல்லி கொடுக்குறமா? இல்ல இன்னைக்கு ரொம்ப சேட்டை பண்ண, ஐயோ ரொம்ப தங்க குட்டி, மோள் குட்டி, ஐயோ அப்பு உம்மா. ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. நான் இங்கதான் உட்காந்துருப்பேன், அந்த இடம் தான் என்னுடைய இடம். நான் ஊழிக்காரனை வர்ற வரைக்கும் அதே இடம் தான் உட்காந்துருந்தேன். பிரசங்கம் பண்ணும்போது தான் என் இடம் மாறிச்சு. அது வரைக்கும் அந்த இடம் தான். இப்ப இந்த குமார் உட்காந்துருக்க இடம் தான் என்னோட இடம். சர்ச்சு முடிச்சு நீங்க எல்லாம் வீட்டுக்கு போயிருவீங்க. சர்ச்சு முடிச்சு போன உடனே எனக்கு விழுகும் பாருங்க அட்டி. நான் எங்க அப்பாட்ட வாங்கின அட்டியெல்லாம் சிறையில கூட எவனும் வாங்கிக்க மாட்டான். அவ்வளவு அடி. ஏன்டா அன்னைக்கு பண்ண? நான் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டேன். பேனா வாங்கியிருப்பேன், அல்லது ஏதோ ஒன்று கேட்டிருப்பேன், ஏதோ சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. போட்டு வெளுப்பார் பாருங்க அட்டி. அடுத்த வாரம் அதை பண்ண, அடுத்த வாரம் எச்சா அடிப்பார். போன வாரம் தான் சொன்ன கேட்காம மறுபடியும் செஞ்சியா போட்டு வெளுப்பா அடிப்பார். அந்த அடி தான் இன்னைக்கு இங்க நிக்க வச்சிருக்கு. அந்த அடி தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு? அவர் இல்ல, இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறார். ஆனா அவர் இல்லாத பொழுதும் நான் இன்னைக்கு பயன்படுவதற்கு, நின்று பிரசங்கம் பண்ணுவதற்கு அவங்க என்னை நடத்துற அந்த விதம் தான். இன்னைக்கு பிள்ளைகளை நடத்துறோமா? அப்படி நடத்துறோமா? நான் எத்தனை பிள்ளை சொல்லி கொடுக்குறேன், பிள்ளைங்க கீழ்படியில போட்டு வெளுத்து கட்டுங்கிற அடிங்க. நான் சோத்த நல்ல கறி சோறு ஆக்கி போடு. பிள்ளை நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை, நல்ல தின்னு ராசா தின்னு, சில்லி சில்லியா பொறிச்சு வாங்கி கொடு கடையில போய். ஆமேன்னு சொல்லுங்க. கறி தின்னு சிக்கன் மாதிரியே போகுது பிள்ளைகள்லாம், சிக்காரம் போகுது. வாங்கி கொடுங்க, தப்பே கிடையாது. ஆண்டவருடைய காரியத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை நடத்த வேண்டிய விதம் உங்க கையில தான் இருக்கு. இப்ப உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அம்மா அப்பா சரியா ஜெபம் இல்ல, நீங்க கண்டிக்கணும். அப்ப நீ கண்டிக்கணும், நீங்க எப்படி இருக்கணும்?
நல்லா அம்மா ஏமா எனக்கு ஜோம் பண்ணல, ஏமா எனக்கு குடும்ப ஜோம் பண்ணல, ஏமா எனக்கு பைபிள் வாசிக்க விடல அப்படின்னு நீங்க என்ன செய்யணும் கேப்பீங்களா? ரொம்ப சந்தோஷம், ஐயோ இன்னைக்கு ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு ஆடுவீங்களா? நீங்க அவங்க பிரேயர் வராவிட்டால் நீங்க அவங்கள உருவாக்கணும், நீங்க அவங்கள நடத்தணும். அல்லேலூயா. அதுதான் தேவ ஆவியானவர் அப்போஸ்தல நாட்கள்ல கர்த்தர் நிரப்பினார். கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலே ஆவி ஊற்றுவேன், உங்கள் குமாரர்கள் உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்க வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள், மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள், ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை எல்லாரும் மேலும் சொல்றாரு, எல்லாரும் மேலும் சொல்றாரு. பிள்ளைகள் முக்கியம், வாலிபர்கள் முக்கியம், சகோதர சகோதரிகள் முக்கியம், என் ஆவியை ஊற்றப்படணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம எப்படி நடத்துறோமோ அதுதான் எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் உங்க பிள்ளைகள் நிரப்பப்படுவார்கள். எங்க அப்பா வைராக்கியமா இருந்தாரு, அதனால நானும் எப்படி இருக்கிறேன், வைராக்கியமா தான் இருக்கேன். அவர் எப்படி என்னை நடத்தினாரோ அப்படித்தான் நான் உங்களை நடத்த விரும்புகிறேன். எங்களை நடத்தின விதம் அப்படித்தான், அதனால தான் நான் உங்களை அப்படி நடத்துகிறேன். நீங்களும் அப்படி நடத்த வேண்டும் என்று ஆவியான விரும்புகிறார். இது அப்போஸ்தல நாட்கள் இது இருந்ததனால தான் சபை மகிமையா இருந்தது, சபை பெருகினது, சபை ஆசீர்வாதமா இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. லேசு பாக்கெட் வாங்கி கொடுக்கிறது பத்தாது, லேசா சொல்லி கொடுக்கணும் சில விஷயங்களை. ஆமென் சொல்லுங்க. சிலர் வாழ்க்கையில சபைக்கு வரும்போது செலவு லேஸ் பாக்கெட்ல ஏகப்பட்ட செலவாகுது. ஆமென் சொல்லுங்க. நான் போன கன்னியாகுமரி ஊருக்கு போயிருந்தேன் பாருங்க. அப்ப ஒரு இடத்துல அந்த நாட்களில் ராஜாக்கள் வாழ்ந்த அந்த மண்டபத்தை, அந்த கோட்டையா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அவர்கள் மகாராஜாக்கள் வாழ்ந்த அந்த கோட்டையை பார்க்க போயிருந்தோம். டீ சாப்பிடலான்னு பக்கத்துல கேண்டீன் இருந்து போனோம். பயங்கர சூடு, போய் டீ சாப்பிடலாம், ஜூஸ் எதை சாப்பிடலான்னு போனோம். அங்க நிறைய அக்காமார்கள்லாம் வந்திருந்தாங்க, பெரிய பெரிய அக்கானா பொம்பளை பிள்ளைகள் பேட்டு எடுத்தவங்க. எல்லாம் இவ்வளவு ஒரு பாக்கெட். நான் நினைச்சேன் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பாங்கன்னு பாடம். உட்காந்து பிள்ளைகள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது, அம்மா உட்காந்து வெளுத்து கட்டுது. இவ்வளவு பெரிய ஒரு பாக்கெட். பிள்ளைங்க ஐஸ்கிரீம் அதுவும் சாப்பிடுது, அம்மா மாருக்கு என்ன செய்யறாங்க, போட்டு வெளுத்துறாங்க. 5 நிமிஷத்துக்குள்ள பாக்கெட் எல்லாம் காலி. ஆமென் சொல்லுங்க. எதிலையோ வளர்றோம். ஆவியில நிரப்பப்படுவதற்கு, தேவ சமூகத்துல நிரப்பப்படுவதற்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய, பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களுக்குள் நம்ம போகாம இருக்கோம். எனக்குள் ஆவியானவர் என்னை நிரப்பணும், என்னை நிரப்பணும். எத்தனை பேர் வாஞ்சியா வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர்களை நிரப்ப விரும்புகிறார். கூட்டம் முடிஞ்ச உடனே, இந்த செய்தி முடிஞ்சவங்களை எல்லாம் கத்த நிரப்பணும் விரும்புறார். கொஞ்சம் 5 நிமிஷம் லேட் ஆனாலும் தப்பு இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை ஒவ்வொரு மேலும் நிரப்பணும் விரும்புகிறார். இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேல தேவ ஆவியானவர் நிரப்பணும் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் 2 விஷயத்தை ஒரே பாயிண்ட் சொல்லி முடிக்க போறேன். 3வது, ஏகம் மனதோடு ஏற்றுக்கொண்டாங்களா. வாசிங்க பார்க்கலாம். அந்த வசனம் சொல்லதா சொல்லப்படுகிறது. 40:41 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 40:41. இன்னும் அநேக வார்த்தைகளினாலே சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி 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 மாறுபாடான இந்த வழியை விட்டு விலகணும், இது பாவ வழி, இது இந்த வழியில செல்லக்கூடாது அப்படின்னு அவளுக்கு புத்திமதி சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டாங்களா. இன்னைக்கு பாஸ்டர் ஆகிய நான் சொல்லும் போது, எவ பாஸ்டர் போட்டு கொடுத்தா, எனக்கு தெரியும் அவதான் போட்டு கொடுத்துருப்பா, நான் இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே அவளை உண்டுன்னு இல்லைன்னு ஆக்க போறேன் பாஸ்டர். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. இங்க ஊழியக்காரர் சொன்ன உடனே, தேவ மனுஷன் சொன்ன உடனே குத்தப்பட்டவர்களாக நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. மேல் வசனங்களை நீங்க 37 வசனத்தை வாசிங்க. அவங்க சொன்ன வார்த்தையை கேட்டோன்னு இவர்கள் குத்தப்பட்டாங்களாம். நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்களா. நாங்க தப்புன்னு உண்மைதான், நாங்க தவறு செய்து உண்மைதான், நாங்க என்ன செய்யணும் ஏற்றுக்கொண்டாங்க. செஞ்ச காரியங்களை அப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க.
அதுதான் சபை, பெந்தேகோஸ்தே சபை. அவளுக்குத்தான் வாசல் திறந்தது, அவளுக்குத்தான் பல பட்டணங்கள் திறந்து கொடுத்தது, பல ஆத்துமாக்கள் வீடுகளை திறந்து கொடுத்தார்கள். உங்களுக்கும் திறக்கும், நீங்க ஏற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பாஸ்டர், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில பேர் இன்னும் பாஸ்டர் மேல கோபமாவே இருக்காங்க. சிலர்லாம் அன்னைக்கு எப்படி இந்த பாஸ்டர் இந்த காரியம் சொல்லி இருக்கலாம், என்னை பத்தியே தான் சொன்னார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா நல்லதுக்கு சொல்றார். தேவ மனுஷன், நம்மை வழிகாட்டுகிற தேவ மனுஷன், நம்ம சரியான பாதையில நடத்துகிற தேவ மனுஷன் அப்படிங்கிற புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொள்ற மனம் அது ரொம்ப ஆசீர்வாதமானது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்குலாம் எங்க அப்பா பத்தி தெரியாதுல்ல. ஆமா, பழைய விசுவாசிகளுக்கு தெரியும். ஐயோ, நான் இன்னும் அந்த பிரசங்கெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன் நோட்ல, இன்னும் எங்க வீட்டுல இருக்கு. ஆமா, அவர் பேசுறது பார்த்தா பயமா இருக்கும். எப்படா முடிப்பாரு, ஐயோ கிடுகிடு நடிக்கிட்டே இருக்கும். போட்டு தேவ மனுஷர்கள் அன்னைக்கு அப்படி உருவாக்குனாங்க. அவர் சொன்ன காரியங்களை நிறைய பேர் அப்படியே ஒருத்தரும் மறுப்பு சொல்ல மாட்டாங்க, ஏற்றுக்கொண்டு அப்பா தகப்பன் எங்க பாஸ்டர் ஏற்றுக்கொள்கிற அந்த மனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நேரம், அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அந்த ஏற்றுக்கொள்கிற அந்த மனநிலை நமக்கு ரொம்ப அவசியம். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய வசனம் இருக்கு, எனக்கு வாசிக்க நேரம் இல்லை, கடைசியா சொல்லி முடிக்க போறேன். எல்லாம் பொதுவா என்ன செஞ்சாங்க, அனுபவிச்சாங்க. 44 வசனம் சொல்லுது, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலவற்றையும் பொதுவாக அனுபவித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி அனுபவிச்சாங்களா? பொதுவா அனுபவிச்சாங்களா? அதுக்கு எப்படி நான் டிஃபரன்ஸ் சொல்றேன், கவனிங்க. எல்லாரும் சம்பாதிச்சுட்டு வர்றத, எல்லாத்துக்கும் இருக்கிற சொத்தை எல்லாம் வித்து இப்படி சபையில கொண்டு வந்து வச்சிருவாங்க, அப்போஸ்தலர் பாதத்துல வச்சிருவாங்க. கவனிங்க, நீங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல நீங்க 32ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கன்னா அது நமக்கு நல்லா புரியும். எல்லாம் கொண்டு வந்து தேவ சமூகத்துல அப்போஸ்தலர் பாதத்துல வச்சிருவாங்க. கவனிங்க, முக்கியமான பாயிண்ட் சொல்லி முடிக்க போறேன். நீங்க சம்பாரிச்சு இந்த வாரம் எல்லாம் சம்பாரிச்சீங்களா, அந்த காசை அப்படியே கொண்டு வந்து வச்சிருவாங்க தேவ சமூகத்துல. சொத்து விக்கிறீங்களா, அப்படியே கொண்டு வந்து வச்சிருவாங்க. உங்க வீட்டுல என்னென்ன உடைமைகள் இருக்கு, என்னென்ன பொருள் இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே வச்சிருவாங்க. அன்னைக்கு இருந்த சபை எப்படி இருந்துன்னு சொல்லித்தரேன். எல்லாம் கொண்டு வந்து பொதுவா வச்சிருவாங்க. ஆமே, சரி. இப்போ இந்த கிளிப்பு வந்து உங்களுக்கு இல்ல, இப்ப 2 கிளிப்பு வந்திருக்கு, பொதுவா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. துணிக்கு வைக்கிறதுக்கு கிளிப்பே இல்ல, ஆனா எல்லாத்துக்கும் கிளிப் இருக்கு. இப்போ பாஸ்டர் கேட்கிறார், யாருக்கு அந்த கிளிப் இல்ல? பாஸ்டர் எனக்கு இல்ல, எனக்கு இல்ல. இந்தா உனக்கு ஒரு கிளிப்பு, இந்த உனக்கு ஒரு கிளிப்பு. எல்லாத்துக்கும் கிளிப் இருக்கா? பாஸ்டர் எல்லாத்துக்கும் கிளிப் இருக்கு. இதுதான் அன்னைக்கு இருந்த சபை. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஒவ்வொருத்தரும் இருந்த சொத்து வித்துட்டு வரான்னு வச்சுக்கோங்க. 10 சென்ட், 30 சென்ட், 50 சென்ட், 1 ஏக்கரா இப்படி வித்துட்டு வந்து எல்லாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாஸ்டிட்ட 1 ஏக்கரா இடம் இருக்கு, இப்ப எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப யாராருக்கு இடம் இல்ல கையை தூக்குங்க, அப்படி எல்லாம் கை தூக்குவாங்க. உனக்கு ஒரு 2 சென்ட், உனக்கு ஒரு 2 சென்ட், உனக்கு ஒரு 2 சென்ட் வச்சுக்க போ. எல்லாத்துக்கும் இடம் இருக்கா? பாஸ் எல்லாத்துக்கும் இடம் இருக்கு. எப்படி இருந்திருக்க பாருங்க, எப்படி இருந்திருக்கு பாருங்க. அன்னைக்கு அப்போஸ்தலர் சபைகள் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு நினைக்கிறேன் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, எல்லாரும் சாப்பாடு கொண்டு வச்சிருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. சிக்கன் சாப்பாடா இருக்கலாம், வெஜ் சாப்பாடா இருக்கலாம், எல்லாம் பகிர்ந்து எல்லாத்துக்கும் சமமாய் பகிர்ந்து கொடுத்தாங்க பாருங்க. இன்னைக்கு சபை அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் எங்க வீட்டுல நான் இன்னைக்கு ஒரு 10 சாரி வாங்கினேன் பாஸ்டர், அதெல்லாம் கொண்டு வந்து அப்படியே உமக்குன்னு கொடுக்கறேன் பாஸ்டர். அப்படி வச்சிருவாங்களா? யாருக்கு சாரி இல்ல கையை தூக்குங்க, யாருக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் அந்த ஒரு சாரி எடுப்பாங்க. எல்லாம் பொதுவா எல்லாம் பொதுவா, யாருக்கும் சொந்தம், யாருக்கும் அதை வச்சு சுதந்திரம் கொண்டாட முடியும், எல்லாரும் பொதுவா. சபை என்பது அன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபை, ஆதி சபை அன்னைக்கு அப்படித்தான் இருந்தது. இன்னைக்கு ஏன் நம்ம இந்த ஸ்டோர் ரூம்ல பூட்டுறோம்? பூட்டு போடாமையே நிறைய காணாம போகுதுங்கோ. ஒரு ஆமேன் சொல்லுங்க. எங்க வீடு வந்து எப்பவுமே திறந்த வீடு தான். ஏன்னா பாஸ்டரோட வீடு எப்பவுமே திறந்த வீடு தான். திறந்த வீட்டுக்குள்ள மக்கள் போய், எங்க வீட்டுல ஏகப்பட்ட பாத்திரம் இன்னைக்கு இல்ல, கையில இல்ல.
மக்கள் வாயில் வரமாட்டேங்குது பாருங்க. ஆமா, அது சோறு ஏதாவது கொண்டு போயிருப்பாங்க, அதை அப்படியே என்ன செஞ்சிருச்சு, மிஸ் ஆயிருச்சு. நாங்களும் அதை என்ன செய்யறது இல்ல, இது வரைக்கும் கேட்கல. அது அப்படியே சிலதெல்லாம் காணாம போச்சு. ஏகப்பட்ட பாத்திரம் காணாம போயிருச்சு. ஏன்னா அதுல பேரு பர்சன் பேரோ அல்லது அம்மா பேரோ அப்பா பேரோ எந்த பேரும் அதுல இருக்காது மேக்சிமம். சோத்திரம். கவனிங்க, அப்ப எல்லா பொருளும் காணாம போயிருச்சு. இது வரைக்கும் நான் கண்டுக்கிறதே இல்லை. பாஸ்டுக்கு வரமாட்டேங்குது. சுடுதண்ணி கூட காணாம போயிருது. ஆமா, பாஸ்ட் இவ்வளவு தூரம் கத்தி பிரசங்கம் பண்ணிட்டு போய் சுடுதண்ணி குடிக்கலான்னு போய் சொம்ப மோந்து உள்ள மோப்ப வெறும் குண்டாவா இருக்கும். அதுதான் பொதுவா அனுபவிக்கிறது. இப்படித்தான். அது பாஸ்டுக்கா இருந்தா என்ன, அது யாருக்கா இருந்தா என்ன, ஆனா போங்கடா. அப்போஸ்தலர் சபை, அப்போஸ்தலர் ஊழியங்கள், ஆதி சபைக்குள் அப்படி இருந்தது பாருங்க. எல்லாம் பொதுவா அனுபவிக்கிறது. யாருக்கு எவங்களுக்குன்னு சொந்தமே சபைங்கிறது அப்படித்தான் இருக்கணும். எழுமணி போமா தேவ சமூகத்துல, ஆண்டவரே எனக்கான வாசல்கள் திறக்கப்படுவதற்கு எருசலேமை விட்டு நான் போக கூடாது. என் மேல் ஆவியை ஊற்றப்படணும், எனக்கான ஆவி ஊற்றப்படணும். எத்தனை பேர் இந்த வார்த்தை அழுத்தி நான் சொல்றேன், எனக்கான ஆவி ஊற்றப்படணும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க புதிய அபிஷேகத்தை பெறணும் விரும்புனீங்கன்னா, நீங்க வேகமா முன்னாடி வந்தீங்கன்னா, எல்லாரும் கண்ண மூடிருங்க, எல்லாரும் கண்ண மூடிருங்க. நீங்க உங்க சேரை விட்டுட்டு முன்னாடி வந்து, ஆமா அல்லேலூயா, உங்கள் மேல தேவ ஆவியான ஊற்ற போடுகிறார், நான் நல்ல அபிஷேகத்தை நிரம்பணும், நல்ல விடுதலையை பெறணும் அப்படின்னு சொல்றவங்க தேவன் நம்மை நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா, இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. அல்லேலூயா.